உலக தமிழர்களுக்கு வணக்கம். போராடுவோம் போராடுவோம், நீதிகளுக்கு வரை போராடுவோம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஷிப்பில் வேலை பார்க்கணவர் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்க்க வந்திருக்கு. நான் ஆக்சுவலி வந்து கேரளாவிலேருந்து, இவங்க குஜராத் அண்ட் இவர் வந்து டெல்லி. ஸோ சுற்றி பார்த்துட்டே இருப்பேன். இங்கே பீஸ் பீஸ் பேலஸ்னு போட்டிருக்காங்க. நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. இதுதான் நெதர்லாந்து டென்னாகில் இருக்கிற சர்வதேச நீதிமன்றம். இந்த இடம் இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ புதுசாக வந்திருந்த சர்தார் படத்தில் இந்த இடத்துல சில காட்சிகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தண்ணீரை மையமாக வச்சு வந்த ஒரு நல்ல படம். நானும் நெதர்லாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சில ஆறுகளின் அவல நிலையை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்காக தான் இந்த இடத்த நான் பதிவு பண்ணேன். காரணம் என்னென்னா, தண்ணியை மையமாக வச்சு அந்த படமும் வந்திருக்கு. நானும் தண்ணியை மையமாக வச்சு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன். அதுவும் நெதர்லாந்துலேருந்து போய் தமிழ்நாட்டில். இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் முழுக்க முழுக்க உலக நாடுகளுடைய தூதரகம் இருக்கிற ஒரு பகுதி. அதுதான் இந்த இடத்துடைய இன்னொரு சிறப்பும் கூட. இந்த எதிர்பக்கம் தான் நம்ம இந்தியன் எம்பசி இருக்குது, எதிர்க்க ஸ்ரீலங்கன் எம்பசி இருக்குது. அணையா உலக அமைதி சுடர் ஒன்று இங்கே எரிஞ்சுன்னு இருக்கு. முன்பக்கமே நம்ம பக்கத்து நாடான இலங்கை நாட்டுடைய தூதரகம் இருக்குது. அந்த கொடி பறக்குது பாருங்கள். முன்னாடி அழகாக ஒரு போர்டு இருக்குது. அதில் அழகாக நம்ம தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் தூதரகம் நெதர்லாந்துன்னு. நெதர்லாந்தில் தமிழில் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொடி சூப்பராக அங்கே பறந்துன்னு இருக்குது. இதுதான் நம்ம நாட்டு தூதரகம்.